மகாநதி அப்கமிங் எபிசோடில் இங்கே யமுனாவுக்கும் நிவினுக்கும் கல்யாணம் வழியாக முடிஞ்சிச்சு. இந்த கல்யாணத்தை பற்றி யமுனா வீட்டில் இருக்கிற எல்லாருமே பயங்கரமாக கடுப்பாக இருக்காங்க. அவள் என்ன நம்ம எல்லாரையும் துரத்தி போட்டுட்டு இப்போது அவன் தான் முக்கியம்னு சொல்லி அவன் கூட போயிருக்கா. அவளை இனிமேல் நம்ம பொண்ணாவே ஏற்றுக்க முடியாது அப்படின்னு யமுனா வீட்டில் இருக்கிற எல்லாருமே இப்போது ரொம்பவுமே கொந்தளிச்சு போயிருக்காங்க. ஆனால் யமுனாவும் நிவினும் சேர்ந்து தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டா சொல்கிறாங்க. ஆனால் இந்த கல்யாணத்தில் நிவினுக்கே விருப்பம் இல்லை. ஆனால் ஒரு வழியாக இந்த கல்யாணமும் நடந்து முடிஞ்சிடுது. இப்போது யமுனாவும் நிவினும் ஒரு வழியாக ஒன்று சேர்ந்துட்டாங்க அப்படின்னு இங்கே காவேரி ஒரு பக்கம் பெருமூச்சு விடுறாங்க. காவேரியை பொறுத்த வரைக்கும் இனிமேல் யமுனாவை பற்றி நம்ம பயப்பட தேவையில்லை. ஸோ யமுனாவுக்கு ஒரு வழியாக நம்ம கல்யாணம் பண்ணி முடிச்சிட்டோம், அதுக்கெல்லாம் காரணமே விஜய் தான் சொல்லி விஜய்கிட்ட போய் பேசுகிறாங்க காவேரி. சாரி விஜய், நான் கூட உங்களை தப்பாக நினச்சிட்டேன். எங்கடா நீங்கள் பண்ணுறதெல்லாம் பார்த்தா காவேரிக்கு யமுனாவுக்கு கல்யாணம் நடக்காதுன்னு சொல்லி நான் பயந்துட்டேன். ஆனால் நீங்கள் நான் எதிர்பார்த்ததை விட ரொம்ப சூப்பராக அழகாக இந்த கல்யாணத்தை நடத்தி முடிச்சிட்டிங்க. என்னுடைய வாழ்க்கையில் இருந்த எனக்கு மிகப்பெரிய கஷ்டங்கிறது யமுனாவுடைய கல்யாணம் தான். ஆனால் அதை நீங்கள் இந்த அளவுக்கு உங்களுடைய ஒரு சின்ன பிரச்சனை மாதிரி எடுத்துக்கிட்டு போய் இவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த கல்யாணத்தை நடத்தி முடிப்பீங்கன்னு சொல்லி நான் சத்தியமாக எதிர்பார்க்கவே இல்லை. நான் உங்களை தப்பாக நினச்சிட்டேன் விஜய், என்னை மன்னிச்சிடுங்க விஜய் அப்படின்னு சொல்லி காவேரி விஜய்கிட்ட ரொம்ப ஃபீல் பண்ணி பேசுகிறாங்க. உடனே விஜய் சொல்கிறாங்க, என்ன காவேரி இப்போலாம் பேசுகிற, எனக்கு தெரியாதா உனக்கு இருக்கக்கூடிய கஷ்டம் அப்படிங்கிறது இந்த கல்யாணம் தான் அப்படின்னு. உன்னுடைய கஷ்டங்கிறத எப்போதுமே நான் என்னுடைய கஷ்டமாக தான் எடுத்துப்பேன். அதுக்கு உதாரணமாக தான் இப்போது இந்த பிரச்சனையை முடிச்சு வச்சுருக்கேன். இனிமே எப்போதுமே நீ எதுக்காகவும் கலங்கக்கூடாது. நான் இருக்கிற வரைக்கும் உனக்கு எந்த பிரச்சனையும் வராது. எந்த பிரச்சனை வந்தாலும் அதை கண்டிப்பாக நான் பார்த்துப்பேன் காவேரி அப்படின்னு சொல்லி விஜய் சொல்ல, உடனே சந்தோஷத்தில் காவேரி டக்குன்னு விஜயை ஹக் பண்ணிக்கிறாங்க. ஸோ ஹக் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுறாங்க. இன்னொரு பக்கம் வந்து பார்த்தோம்னா இப்போது காவேரிக்கு எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிச்சு அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுக்கப்புறமா காவேரிக்கு ரொம்ப சர்ப்ரைஸாக காவேரியுடைய பிறந்தநாளை ரொம்ப ரொம்ப கிராண்டாக கொண்டாடணும் அப்படின்னு இங்கே ஒரு பக்கம் விஜய் வீட்டில் தடபுடலாக அதுக்கான ஏற்பாடெலாம் பண்ணுறாரு. கண்டிப்பாக காவேரிக்கு இருந்த எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிச்சு. இனி காவேரி வாழ்க்கையில் சந்தோஷம் மட்டும் தான் இருக்கணும். அதுக்கு ஆதாரமாக இப்போது வரப்போகிற பிறந்தநாள மிக மிக கிராண்டாக அவன் எதிர்பார்த்துருக்கவே கூடாது, அப்படி கொண்டாடணும் அப்படின்னு இங்கே விஜய் வந்து ரொம்ப ரொம்ப கிராண்டாக அதுக்கான ஏற்பாடெலாம் பண்ணுறாரு. இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க ராகினிக்கு செம்ம கோவம் வருது. விஜய் ரொம்ப ஓவராக தான் போயிட்டுருக்கான். அவனுக்கு அப்படி என்ன தான் பிரச்சனை, எதை பார்த்து அப்படி இந்த காவேரிக்கிட்ட அவன் மயங்கி கிடக்கான்னு தெரியலையே. இவன் போகிற பக்கம் பார்த்தா காவேரியும் விஜயும் இனிமேல் இணைப்பிரியா தம்பதிகளாக மாறிடுவாங்க போலையே. அது மட்டும் நடக்கவே கூடாது அஜய், கனவுல கூட நடக்கக்கூடாது. இந்த விஜயும் காவேரியும் கண்டிப்பாக அடிச்சுக்கிட்டு சீக்கிரமே பிரியணும். அதுக்கான ஏற்பாடுகளை நீ உடனே பண்ணு அஜய். அது மட்டும் இல்லை, இவங்க இனிமேல் வாழ்க்கையில் ஒன்று சேரணும்னு நினைக்கவே கூடாது. அந்த யமுனாவுக்கு நிவினை கல்யாணம் பண்ணி வச்சு பிரச்சனையெல்லாம் முடிச்சிட்டோன்னு நினச்சிட்ருக்காங்களா, அதனால தான் சந்தோஷமாக இருக்காங்க ரெண்டு பேரும். அந்த சந்தோஷம் நினைக்கக்கூடாது அஜய், ஏதாவது ஒன்று பண்ணு அஜய். கண்டிப்பாக அவங்கள ஒன்றும் சேர விடக்கூடாது அஜய் அப்படின்னு சொல்லி இங்கே ராகினி அஜய்கிட்ட ரொம்பவுமே பார்த்தோன்னா கோபமாக பேசிகிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ராகினி சொல்கிறாங்க, அஜய் இவங்களுடைய வாழ்க்கையில் இப்போது நாம் ஏதாவது ஒரு குண்டு தூக்கி போடணும் அப்படின்னா கண்டிப்பாக அது அந்த காணாமல் போன வெண்ணிலா மட்டும்தான். வெண்ணிலாவை மட்டும் நம்ம கண்டுபிடிச்சி இப்போ கொண்டு வந்துட்டோம் அப்படின்னு வச்சுக்கேன், இந்த விஜயும் காவேரியும் அப்படியே இருக்கிறன்னு தெரியாமல் காணப்படுவாங்க. இவங்களுடைய லைஃப்பில் இப்போது வெண்ணிலா வந்தால் மட்டும்தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஒன்று அஜய் சொல்கிறாங்க, ராகினி நீ ஒன்றும் கவலைப்படாத ராகினி, கண்டிப்பாக அந்த வெண்ணிலா எங்கே இருந்தாலும் சரி அவளை தேடி கண்டுபிடிச்சி நான் அவளை இந்த வீட்டுக்கு கொண்டு வரேன். அவளை கொண்டு வந்து இந்த விஜய் காவேரிக்குள்ளே இடையில வில்ல விட்டு கண்டிப்பாக இவளை பிரித்து காட்டுவேன். உன்னுடைய ஆசையை நான் கண்டிப்பாக நிறைவேற்றுவேன் ராகினி. அது வரைக்கும் நீ கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிரு, ரொம்ப கோவப்படாத, டென்ஷன் ஆகாத. ஏன்னா நம்ம உடம்பு நம்ம கெடுத்துக்கக்கூடாது. நாம் நல்லா இருந்தால் மட்டும்தான் இதுங்களை அடிச்சுக்கிட்டு பிரியறதை நம்ம பார்த்து சந்தோஷப்பட முடியும். அதனால் நீ கொஞ்சம் ஃப்ரீயாக ரிலாக்ஸாக இரு ராகினி. கண்டிப்பாக நீ எதிர்பார்த்த எல்லாத்தையும் நீ ஆசைப்பட்ட மாதிரி நான் பண்ணி தருவேன் அப்படின்னு இங்கே ஒரு பக்கம் அஜய் சொல்கிறாரு. இன்னொரு பக்கம் பார்த்தா இங்கே நிவினுக்கும் யமுனாவுக்கும் கல்யாணம் ஆகிடுச்சு. ஆனால் நிவின் சொல்கிறான் யமுனாக்கிட்ட, இங்கே பாரு யமுனா, நீ எதையாவது பண்ணி எதையாவது பேசி என் மனசை மாற்றி என் கூட சந்தோஷமாக வாழ்ந்துடலான்னு மட்டும் நினைக்காத. அது ஒரு நாள் நடக்காது. என்றைக்குமே நீ எனக்கு மனைவியாக இருக்க முடியாது. நல்லாவே நீ நம்ப வச்சு ஏமாத்திட்டால, நீலாம் ஒரு பொண்ணா, சி உன்னை நினச்சாலே எனக்கு ரொம்ப அசிங்கமாக இருக்குது, வெக்கமாக இருக்குது. உன் மூஞ்சை எனக்கு பார்க்கவே பிடிக்கல.
என்ன நடந்தாலும் சரி இந்த ஜென்மத்தில் நீ நானும் சேர்ந்து வாழ போகிறது கிடையாது, அதை மட்டும் புரிஞ்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி இங்கே நிவின் காவேரியை யமுனாவை பயங்கரமாக தட்டிகிட்ருக்கான். அதெல்லாம் பார்த்தா யமுனாவுக்கு ஒன்றுமே புரியல. எப்படியாவது நிவின் மனசை மாற்றி நாம் சந்தோஷமாக வாழலாம்னு நினச்சோம். ஆனால் நிவின் பேசலாம் வச்சு பார்க்கும்போது நிவினுடைய கோபம் குறையவே குறையாதா, என்ன மனைவியை ஏற்றுக்க மாட்டாரா, அப்போ நம்மளுடைய வாழ்க்கை அவ்வளோதானா அப்படிங்கிற மாதிரி ரொம்பவுமே ஃபீல் பண்ணுறாங்க யமுனா. அந்த நேரம் பார்த்து திடீர்னு குமரன் அங்கே வராரு. குமரன் யமுனாவை பார்த்துட்டு பாவம் யமுனா அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுறாரு. அது மட்டும் இல்லாமல் நேராக போயிட்டு பேசுகிறாரு. நிவின் என்னாச்சுடா, ஏன் ஒரு மாதிரி இருக்க, ஏன் யமுனாவை திட்டிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்ல, இங்கே பாருங்கள் உங்களை யார் இப்போ இங்கே வர சொன்னது அப்படின்னு கேட்குறாங்க. கேட்டவுடனே குமரன் சொல்கிறாரு, என்ன நிவின் இப்படி பேசுகிற அப்படின்னு கேட்கவும், என்ன பழைய நிவினாக இருப்பான், அவன் தலையில் மிளகா அடிச்சிடலாம் அப்படின்னு பேச வந்தீங்களா? இங்கே பாருங்கள், இனிமேல் நீங்கள் பழைய நிவினை பார்க்கவே முடியாது. இனிமேல் நீங்கள் புது நிவினை தான் பார்க்க போகிறீங்க. இந்த நிவின் இந்த நம்ப வச்சு கழுத்த இருக்கிறவங்க, நாடகம் ஆடுறவங்க எல்லாரையுமே பார்த்துட்டு வந்துட்டான். இனிமேல் இந்த நிவினை யாராலையும் ஏமாற்ற முடியாது. இனிமேல் தான் இந்த நிவின் யார் அப்படிங்கிறத நீங்கள் முழுமையாக பார்க்க போகிறீங்க அப்படின்னு சொல்ல, உடனே குமரன் சொல்கிறாரு, என்ன நிவின் இப்படிலாம் பேசுகிற, நான் யாரா பண்ண உடனே அப்படின்னு சொல்ல, என்ன பண்ணீங்களா, நீங்கள் தெரிஞ்சு நடிக்கிறீங்களா தெரியாமல் நடிக்கிறீங்களான்னு தெரியல, இவ்வளோ பிரச்சனைக்கு காரணமே நீங்கள் தான். நீங்கள் மட்டும் அன்றைக்கி அந்த பணத்தை தொலைக்காமல் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இன்றைக்கி இவ்வளோ தூரம் வந்திருக்காது. அந்த விஜய் அப்படின்னவன் இந்த இடத்துக்குள்ளே வந்ததுக்கு காரணமே நீங்கள் அன்றைக்கி பணத்தை தொலைச்சது தான். இதெல்லாம் உங்களுக்கு தெரியுதா தெரியலையா, அதுதான் எனக்கு ஒன்றும் புரியல. ஒரு வேளை நீங்கள் தெரிஞ்சும் தெரியாத மாதிரி நடிக்கிறீங்களான்னு தெரியல. ஆனால் நீங்கள் நடிப்பில் வல்லவர்னு எனக்கு இப்போ புரிஞ்சு போச்சு. உங்களுடைய அந்த முட்டாள்தனத்தால் தான் இன்றைக்கி என்னுடைய வாழ்க்கை ஒட்டுமொத்தமாக இப்போது கெட்டு போச்சு. இதுக்கெல்லாம் காரணமே நீங்கள் தான். உங்களை பார்த்தாலும் எனக்கு அவ்வளோ கடுப்பாகுது. திரும்பவும் சொல்கிறேன், இனிமேல் இந்த பக்கம் வரவழை வச்சுக்காதீங்க. இதுவே ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட்டாக இருக்கட்டும். இனிமேல் நான் உங்களை நேரில் பார்த்து அப்படின்னா அண்ணன் கூட பார்க்க மாட்டேன். மரியாதை இல்லாமல் எதனா பண்ணிவிடுவேன்னு பயமாக இருக்குது. ஒழுங்காக போயிடுங்க அப்படின்னு சொல்லி நிவின் குமரனை பயங்கரமாக திட்டி விட்றாரு. அப்படியே குமரனும் ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டு வெளில வராங்க. இந்த பக்கம் பார்த்தா யமுனாவை பார்த்து ரொம்பவுமே பாவப்படுறாரு குமரன். யமுனாட்டையும் பேசுகிறாரு, யமுனா நீ ஒன்றும் ஃபீல் பண்ணாதம்மா, எல்லாமே சரியாயிடும். உன் நல்ல மனசை நிவின் கண்டிப்பாக சீக்கிரமே புரிஞ்சுப்பாம்மா. புரிஞ்சுக்கிட்டு உன்னை மனைவியாக ஏற்றுப்பான். ஏற்றுக்கிட்டு நீங்கள் 2 பேரும் சந்தோஷமாக வாழ தான் போகிறீங்க. சந்தோஷமாக வாழ்ந்து உங்களுக்குன்னு குழந்த குட்டின்னு தனி குடும்பத்தை உருவாக்குவீங்கம்மா. ஆனால் அது வரைக்கும் நிவின் இப்படி இருக்கானேன்னு சொல்லி நீ எதுவும் யோசிக்காத, ஃபீல் பண்ணாதம்மா. எல்லாம் கொஞ்ச நாளைக்கு தான். கண்டிப்பாக உன்னுடைய நல்ல மனசை புரிஞ்சுக்கிட்டு அவனே வந்து உன்ட்ட மன்னிப்பு கேட்டு உன்னை மனைவியை ஏற்றுப்பாமா அப்படிங்கிற மாதிரி இங்கே குமரன் யமுனாட்ட பேசுகிறாரு. அதை பார்த்து நிவின், என்ன இன்னும் போலியா, அங்கே என்ன பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்க, உடனே குமரன், சரிம்மா நான் என்ன உன் அண்ணனா நினச்சிக்கோ, உனக்கு எப்போது என்ன ஹெல்ப்னாலும் எனக்கு உடனே கால் பண்ணுமா, கொஞ்சம் பார்த்து பொறுமையாக நடந்துக்கம்மா. அவன் இப்போ ரொம்ப கோவத்தில் இருக்கான். அதுக்காக நீ கோவப்பட்டனா கண்டிப்பாக குடும்பம் நல்லா இருக்காதுமா. நீயாச்சும் கொஞ்சம் விட்டு கொடுத்துப்போ. கண்டிப்பாக நிவின் நல்லவன் தான். நிவின் எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு கண்டிப்பாக மாறுவாமா அப்படின்னு சொல்லிட்டு குமரன் அங்கேருந்து போகிறாங்க.